ஃபேஸ் மாஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா விரைவில் பொதுச்செயலாளர் சசிகலா வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சசிகலா உறவினர்கிட்ட, அதாவது திவாகர் கிடையாது, உறவினர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வாங்காமான்ற மாதிரி சசிகலாவும் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு பொதுச்செயலாளர் பதவி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க முடியாது 2026. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை தலைமை, அவருக்கு ஆதரவாக செயல்பட்டவங்க டி ஜெயக்குமார், சி வி சண்முகம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலா உள்ள வரது ரொம்ப விருப்பமே, துளி கூட விருப்பம் இல்லைன்றாங்க. ஸோ அவங்களை எப்படியா சமாளித்து சசிகலா உள்ள கொண்டு வந்துடலாம்ன்ற ஒரு இனத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சசிகலா வச்சு ஜெயிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா துளி கூட ஜெயிக்க முடியாது. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவு, சசிகலா விட அதிக ஆதரவு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கூடிய தரும் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க கூட்டணிக்கு வராதனால. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவும் பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிட்டராக அதாவது திமுகவிஸ் அதிமுக தான் இருந்துச்சு, திமுகவிஸ் பாஜக ஆனால் ஆயிட்டு போகுது. ஸோ அது நம்மளுக்கு ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கும்ன்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அதிமுக அவங்களோட கூட்டணியில் யாருமே பெரிய லெவலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கவே இல்லை. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தேமுதிக மட்டும்தான் இணைஞ்சிருந்தாங்க. சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக இப்படி செயல்படாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி கணக்கே மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க திமுகவோட பார்த்தீங்கன்னா கூட்டணி இருக்க விடுதலை சிறுத்தைலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பார்ட்டிக்கு ஈஸி, ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தான் கஷ்டன்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திமுக எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வலிமையான கூட்டணி தக்க வச்சுக்கணும் 2026. அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஊரில் நம்ம நினைக்கிற மாதிரி திருமாவளவன்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போயிட்டால் மிகப்பெரிய சிக்கல் உண்டாயிருன்றாங்க. ஸோ அதிமுக ரீப்ளேஸ்மெண்ட்டாக பாஜக வந்தால் போகுதுன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு அதிமுக போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஆனால் சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா வலுவான அதிமுகவாக இருந்துடக்கூடாது. அதிமுக பார்த்தீங்கன்னா மீண்டும் உடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மெகா பிளான் வச்சிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயம். இந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு சங்கடத்துக்கு உண்டாகும்ன்றாங்க. இந்த கொடநாடு விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அதிமுக மீண்டும் பிளவு பண்ணாதான் அந்த இடத்துக்கு பாஜக வரும். பாஜக பார்த்தீங்கன்னா திமுகக்கு எதிராக, அதாவது திமுகவே பாஜக வந்துச்சுன்னா சிறுபான்மை ஓட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக திமுக வந்துடும். பெரிய லெவலில் திருமாவளவனே பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்க போதில்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா கூட்டணி மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம ஜெயிக்கிறத பற்றி பார்க்கலாம். அதிமுக இருந்தால் இருக்குது, இல்லாட்டி போகுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கூடிய கொடுக்குற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அதிமுகவில் 2026 அவர் ஒரு பிளான் போட்டிருக்காரு. சசிகலா பொதுச்செயலாளர் நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் அப்படியே இருந்துக்கலாம்ன்ற மாதிரி. பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. தென் மாவட்டங்கள் டெட்டா போல பார்த்தீங்கன்னா சசிகலா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குது. ஓபிஎஸ் இணைச்சா மட்டும்தான் அது சாத்தியமாகுன்றாங்க. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமியோட வேலுமணி செங்கோட்டைனா சமாளிக்க முடியாது. ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்குவான்ற மாதிரி பேச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா கொடநாடு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் உண்டாகும் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் சசிகலா, அதாவது வேற பேர்ல இருப்பாங்க, ஆனால் நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மான்னு சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு ரொம்ப அந்த விஷயத்துல கராராவே இருக்காரு. ஒருங்கிணைப்பாளர், அதாவது உச்சபட்ச பதவி பார்த்தீங்கன்னா வேற பேர்ல பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சசிகலா. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் திருப்பி ஓபிஎஸ் முன்னிறுத்ததுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா சொல்றாங்க. பட் திமுக பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வலுவா இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் விஜய் கட்சி சீமான்லாம் கூட்டணி வைக்க போறதா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஜூன் 22 பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் விஜய் கட்சி போட போறதா தகவல் வெளியா இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் கொடுக்க போதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க மாஜிக தான் சொல்றாங்க. இந்த மாஜிக்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மளுக்கு ஷூட் ஆகாது, எடப்பாடி பழனிசாமி நம்மளை மாரி பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர் தேர்வு பண்ணதுல மிகப்பெரிய அதிருப்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொதுச் செயலராக இயங்கிட்டு இருக்காங்க. அது ராஜா காலத்தில் மன்னர் காலத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த பொதுச்செயலாளர் பற்றி அம்மா இருந்த காலகட்டத்தில் யார் யார் பொதுச்செயலாளர் இருக்காங்களோ இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அதிருப்தி பார்த்தீங்கன்னா அங்கங்க உலா தான் இருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கவுத்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகன்றாங்க. சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயத்துல இப்போ அடிபட்டு இருக்கு அவர் பேருமே. ஸோ இப்போ சஜீவன் பார்த்தீங்கன்னா இந்த வனத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மான்களை வேட்டாடி இருக்காரு. அந்த மாதிரி மிகப்பெரிய பரபரப்பான விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த வழக்கு ரசிக்கிறாங்க. அவர் கொடநாட்டு வழக்குலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சிக்கலில் கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமி உட்பட வேலுமணியோட சகோதரர் அன்பரசன் இவங்க பேருமே பார்த்தீங்கன்னா சஜீவனோட பார்த்தீங்கன்னா
லிங்க் ஆகுது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கட்சிக்காரங்க தொடர்ந்து அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமானவங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிமுகலாம் நிறைய பேர் நெருக்கடி. ஸோ இப்போ சஜீவனும் பார்த்தீங்கன்னா தலைமறைவாயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனை, சசிகலா சகிச்சுட்டு போற ஒரு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டுட்டாரு. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிடி தினகர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து துரோகியை தவிர்த்து எல்லாருமே ஒன்றிணைறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிவு அப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து சம்மட்டி அடி கொடுப்பாங்கன்ற மாதிரி அவரும் தனியாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம தெரியும் டிடி தினகரன் தேனியில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது தாக்கத்தை ஏற்படுத்தும்னா அதிமுக தலைமையே மாற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தன்னோட பொதுச்செயலாளர் பதவி தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து நிறைய மூவ் எடுத்தாலும் சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற ஒரு எண்ணத்துக்கு போனாலுமே முதலமைச்சர் வேட்பாளர் 2026ன்ற மாதிரி வந்து அவர் வந்து சமாதானப்படுத்திட்டு நின்றாலுமே 2026க்கு கொஞ்சம் நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சசிகலா வேற மூவ் எடுத்து எல்லாருமே சசிகலா ஆதரவாளராக மாறிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கூட கிடைக்கிறது கஷ்டம். 2026 பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரை நிற்கிறதுக்கான வாய்ப்பு இழக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த நடுவுடைய பார்த்தீங்கன்னா சசிகலா எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி தன் பக்கம் இழுத்துட்டு வேற யாராச்சும் முதலமைச்சர் வேட்பாளரை வந்து முன்னிறுத்தினா வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒருவேளை சசிகலா எடுக்கிற டிசிஷன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னர் ஏற்படுத்த கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஸோ தான் கூட இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா துணிஞ்சிட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு. அதாவது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல ஒற்றைத்தன்மை சொல்றதுக்காண்டி விரும்பாத ஒரு சில பேர் சசிகலா விரும்பாத இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜி ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சசிகலா மிகப்பெரிய லெவலில் வந்து கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்றதுல பார்த்தீங்கன்னா முனைப்பா இருக்காங்க. ஸோ இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிருப்தி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலாவே டம்மி ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் செயல்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஓபிஎஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகமோ டி ஜெயக்குமாரோ கை கோக்குற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் மேலே பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சாங்க சசிகலா கட்சிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லும்போது அவர் திமுகவோட பார்த்தீங்கன்னா ரகசிய டீலில் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்தீங்கன்னா சசிகலாவோட பேசுனால தான் சி.வி. சண்முகமோ டி ஜெயக்குமாரோ பார்த்தீங்கன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசவே இல்லை. ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு போகும்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. அதிமுக 3வது இடத்து போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியோட மவுசு கம்மியாயிரும். அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை வேணாம்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடிவு எடுத்துருவாங்க. இதனாலவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் அதிருப்தி ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மகன் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் நிறையா இருக்கு. மிதுன் பார்த்தீங்கன்னா அவர் சில ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா சீனியருக்குலாம் கேட்குற ஒரு சூழ்நிலை உண்டா இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கொஞ்சம் வந்து மன வருத்தத்தில் இருக்கதா சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, குங்குமத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட மகன் பேச்சை கேட்கணுமான்ற ஒரு சங்கடத்தையும் இருக்காங்க. நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீனியராக இருக்கும் ஆனாலும் சின்ன பையன் பேச்சு கேட்கறதான்ற மாதிரி வந்து இன்னுமே நினைச்சிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஆளை நியமிக்கிறார் இந்த தேர்தல் வியூகம் சொல்லிட்டு. அது சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா சும்மா மீடியா அவர் வந்து பேசுறதெல்லாம் இப்போ செந்தில் பாலாஜி பற்றி அவர் பேசுறாருன்னா அவருக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா எம்.ஆர். விஜயபாஸ்கர். அது நம்மளுக்கு தெரியும். விஜயபாஸ்கருக்கு நல்லா நம்ம தெரியும் கரூர் வந்து தூளி எல்லாமே நல்லா தெரிஞ்சவர். அதிமுக முன்னாள் அமைச்சர். அவர் சொல்லுவார் செந்தில் பாலாஜி இங்கே வீடு கட்டுற நீங்கள் போய் நேரடியாக வந்து களத்தில் நின்று சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் வந்து சர்ச் பண்ணி செந்தில் பாலாஜி இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டியிருக்காரு. நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இவரை கண்காணிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளோ ஆட்களை தெரியும். அப்படி இப்படி பில்டப் போடுறதெல்லாம் போய் சவுக்கு சங்கருக்கே பார்த்தீங்கன்னா அரசியல் ஆலோசனையாளர் போட்டது எடப்பாடி பழனிசாமி பண்ண தப்பு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, நான் கீழேருந்து வந்து படிப்படியாக மேலே வந்திருக்கேன், எல்லா கீழ் மட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் உழைச்சி மேலே வந்திருக்கேன்னு இருக்காரு. அப்புறம் எதுக்கு ஆலோசனை பண்ணணும், ஆலோசனையாளர் பண்ணணும்? சவுக்கு சங்கர்னா பெரிய அரசியல்வாதியா? இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பண்டோட்டி ராமச்சந்திரன் வந்து அரசியல் ஆலோசனையாக போட்டிருக்காருன்னா அவர் வந்து சீனியர். ஸோ எம்ஜிஆர் கூடயும் பணியாற்றிருக்காரு. நிறைய சீனியர் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ச்சியானவர் வந்து கட்சியிலேயே. அது மட்டும் கிடையாது, அரசியலில் நிறைய கட்சியில் இருந்தவர், ஊறி போனவர். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கேட்கல ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட்டு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை பார்த்தீங்கன்னா ஆலோசனையாக போகிறது வந்து யாருக்குமே பிடிக்கலான்ட்டாங்க. அப்படியும் போட்டார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரே பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயத்தில் அடிபட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.